இந்த அளவுக்கு தைரியம் எப்படி வந்தது? இப்போ போலீஸ் அந்த மாதிரி ஒரு காவல்துறை இருந்திருந்தா அந்த இடத்துல ஒரு பயம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. காரை உடைச்சி தூக்கிட்டு போற அளவுக்கு அப்ப அந்த பாதுகாப்பு எங்க? அவனுங்க வந்து ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்மா, அவங்க கொலையே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. காரை ஓடிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா? அவனுங்க ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு தானே திருட்டு பைக்கை தூக்கிட்டு தானே வரானுங்க. அப்போ அதே ஒருத்தனா இருந்தாலே இவ்வளவு வயசு, இது 3 பேர் சேர்ந்து இருந்திருக்காங்க, எல்லாரும் வயசு பசங்க. அவங்க ஏன் அதை பத்தி யோசிக்க போறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்ங்கிறாங்க, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு பெயில்ல வந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு அவங்க ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்க போறாங்க? அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு வல்னரபிள் டார்கெட் கிடைச்சிருச்சு. இது வந்து சாதாரணமா ஒரு வெட்ட வெளிச்சத்துல 4 பேர் புழங்கக்கூடிய இடத்துல இது நடந்திருக்காதுல்ல. ஒரு பொதுக்குப்புறமான இருக்கிற இடம், அங்க சிசிடிவி வேலை செய்யல, ஒரு ஆணும் பெண்ணும் தனியா மாட்டுறாங்க. 3 பேர்கிட்ட இருந்து அந்த பெண்ணை அந்த ஆணால எப்படி காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்களேன். பிராக்டிகலாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன். கையில அருவாள் கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க, 28 இடத்துல வெட்டிருக்கான் அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இட்ஸ் a blessing. அவ்வளவு தூரம் அந்த பையனை காயப்படுத்திருக்காங்க. அந்த பையனால எப்படி இந்த பொண்ணை பாதுகாக்க முடியும்? 19 வயசு பொண்ணுமா, 25 வயசு 30 வயசு 3 ஆண்கள். நம்ம வந்து நீங்க சிம்பத்தைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு டோன்ட் டூ தட் விக்டிம் பிளேமிங் ஆர் ஷேமிங். தட் இஸ் அது இப்போ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு தாயா அட்வைஸ் பண்ணலாம், ஒரு தந்தையா நம்ம அட்வைஸ் பண்ணலாம், அது இப்போ இல்ல நேரம். திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் தட்.